ஏன் அண்ணா இந்த இடத்துல இல்லைன்னு மிஸ் பண்றீங்களா? சரி, கையெல்லாம் நடுங்கி அழுக நடக்குது. கவலைப்பட தேவையில்லை. அண்ணன் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிள்ளைகளுக்கு அவற்றை ஆசீர்வாதம் பக்கத்திலேயே கிடைச்சு கொண்டு இருக்கும் என்று நம்புறோம். ஸோ கவலைப்படாதீங்க. அப்பா அழுறாரு. ஐயோ, பெரியப்பா வர இல்லையா? ஜெர்மன்ல இருந்து வர இல்லையா? ஓ மை காட். அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயச்சரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயச்சரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இருக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சரி, வணக்கம். வந்தோடனே கேள்வியை கேட்க போற வேண்டாச்சு. பிள்ளைக்கு சரியான கிளைமேட், சரியான வெக்க, மற்றது இருக்கிற ஃபேனும் சுத்துதாண்டே தெரியல. வேற நீங்க ஸ்டாண்ட் ஃபேன் ஒன்று வைங்க, இல்லைன்னா நீங்க ஃபங்க்ஷன் முடிவு மட்டும் ஆளை சமாளிக்க மாட்டீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துருவ் குட்டிக்கு இன்றைக்கு பர்த்டே ஆமென்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ யாரோ ஒருத்தங்க நீங்கள் ஃபாரின்ல இருந்து, நியூசிலாண்டில் இருந்து வந்திருக்கிறீங்களா, அவர்கிட்ட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி யாரோ கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அவர் பாவம் வந்து இந்த கிளைமேட் ஒத்துக்கொள்ள இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அவருக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்குது. செகண்ட் பர்த்டே என்று நினைக்கிறேன். ஸோ கிஃப்ட்ஸை கொடுத்துருவோம். சரி, துருவுக்காக அழகா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்து ஃபர்ஸ்டா அனுப்பி இருக்கிறாங்க. செகண்ட் பர்த்டேன்னு சொன்னாலும் அம்மா அப்பாவுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லுவாங்க. சின்ன தானே, அம்மாவுக்கு மட்டும் எனக்கு இல்லை. சரி, நாட்டில் வந்து பிள்ளைகள பிறந்தநாள் கொண்டாடிக்கல, சொந்த பந்தத்தோட கூடி கொண்டாடிக்கல, அதை போல ஒரு சந்தோஷம் இருக்காதுன்னு. எவ்வளவு காலம் தூரண்டு கஷ்டப்பட்டாலும் அந்த நாட்டில் வந்து என்ன வக்கியோ இதோ நாட்டில் சொந்த பந்தத்தோட நிற்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வராது. அந்த சந்தோஷத்தை உங்களை காணிக்க அதைக்கும் சந்தோஷம். ஸோ இன்றைக்கு யாரோ இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள முடியாத யாரோ ஒருத்தங்க
குரு குட்டிக்காக நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கிஃப்ட் இருக்கு, கொடுத்துருவோம். சரி, அடுத்து வந்து நீங்க கொரினாக்கள் தானே, உங்களுக்கு சாக்லேட் தேவையில்லைன்னு சொல்லி நிறைய பிஸ்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பெரிய ஒரு பிஸ்கெட் பாஸ்கெட் வந்து அனுப்பி இருக்கிறாங்க. வடிவா ஸ்ரீலங்கன் பிஸ்கெட்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. வடிவா சாப்பிடட்டாமன்னு சொல்லி துருவாக்களுக்கும் கொடுக்கட்டாம. இன்னொரு சின்ன ஆள் இருக்கிறா போல இருக்கு உங்களுக்கு, இன்னொரு ஆள் இருக்கிறா போல இருக்கு, மகள் இருக்கிறா. சரி, அவளுக்கும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்திருக்குது. சரி, இப்போ நீங்க சொல்லிடுங்க பாபம், யாரு கிஃப்ட் அனுப்பி இருப்பாங்க? எனக்கு தெரியும், அக்கா தனக்கு தெரியாதுன்னு பழிய உங்கள போட்டுட்டார். ஃபேனுக்காக திரும்பினாலும் ஒரு கொஞ்ச நேரம் எங்கட வீடியோக்காக இங்க பாத்துருங்க. சரி, உங்களுக்கு தான் தெரியுமான்னு அண்ணா பழி போட்டுட்டார். யார் துருவுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருப்பாங்க? துரு மாமா அவரால் தான் அவராத்தான் இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். மாமா அவரால் தான் வேற எல்லாம் அவராத்தான் இருக்கு. எங்க இருக்கிற மாமா? ஜெர்மன்ல. என்ன பேர் மாமாவுக்கு? லக்ஷன். அது உங்களோட சகோதரம் போல இருக்கா? அதுதான் அவன் தந்தையால சொல்லிட்டா. அண்ணன் சைட்ல யாராவது இருக்கிற மாதிரி இன்னைக்கு இங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்கன்னு தெரிஞ்சாக என்ன பொக்கெட்டெல்லாம் தேடுறீங்க? யாரும் இல்லையா? அண்ணா இருக்கிறார். அண்ணா அங்க இருக்கிறாங்க ஜெர்மன்ல. உங்களோட அண்ணாவும் ஜெர்மன்ல இருக்கிறார், அவங்களோட சகோதரமும் ஜெர்மன்ல இருக்கிறாங்க. சரி, ஏன் இப்ப இந்த கவலைப்படுவார்? அண்ணா இந்த இடத்துல இல்லைன்னு மிஸ் பண்றீங்களா? சரி, கையெல்லாம் நடுங்கி அழுக நடக்குது. கவலைப்பட தேவையில்லை. அண்ணன் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிள்ளைகளுக்கு அவற்றை ஆசீர்வாதம் பக்கத்திலேயே கிடைச்சு கொண்டு இருக்கும் என்று நம்புறோம். ஸோ கவலைப்படாதேங்க. அப்பா அழுறாரு. ஐயோ, நீங்க அழ வச்சுட்டீனே, நான் என்ன செய்வோம்? அப்பா ஏன் அழுறார்? அப்பா பெரியப்பா வரலன்னு சொல்லி அழுகிறார் பர்த்டே. பெரியப்பா வரலையா? ஜெர்மன்ல இருந்து வரலையா? Oh my God. சரி, அப்பாவை அழ வச்சோன்னா அடி விழுகுது எனக்கு. சரி, அவ்வளவு அன்பான பிள்ளைகளோட இன்றைக்கு நீங்க இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க. சரி, அண்ணன் எல்லாட்டிக்கும் அவற்றை ஆசீர்வாதம் கண்டிப்பா இவருக்கும் இருக்கும், அவருக்கும் இருக்கும். ஸோ இன்னொரு கிஃப்ட் இருக்குது. இது யாருக்கு? அப்பா அழல. அப்பா பெரியப்பா வரையிலாமட்டு ஃபீல் பண்றாரு. சரியா? நான் அழ வைக்கல, பெரியப்பா தான் அழ வச்சுட்டார் வராம. கேளுங்க, ஏன் டிக்கெட் போட்டு வரையில ஸ்ரீலங்கா கண்டு. ஓகேயா? கேப்பீங்களா? அம்மா அவங்களுக்கு தெரியாது. ஐயோ கிராயிங்க. அப்பா அழையில. அப்பா அழையிலையா? சரி, இது வந்து தம்பிக்கு துருவுக்கு கிஃப்ட் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. நோ வரிஸ், ஓகே, ஒரி பண்ணாதீங்க. அப்பா சிரிச்சிட்டார். சரி, இது தம்பிக்கு துருவ குட்டிக்கா. சரி, இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்குது. சரி, இவட பேர் என்ன? தியா. சரி, தியா குட்டிக்காகவும் ஒரு கிஃப்ட். பெரியப்பால கோவம். பெரியப்பாக்கு இப்ப போன் எடுத்து நான் பேசுறேன்னா இது தியா குட்டிக்கு. சரியா? தியா குட்டிக்கு என்ன இருக்குன்னு பாப்போமா? ஓபன் பண்ணி கிஃப்ட் ஓபன் பண்ண பிடிக்கும் தானே? டக்குன்னு பாப்போமா? சரி, தம்பியை வச்சுட்டு பாருங்க. மற்றது இங்க வந்து ஆர்த்தி, இளவரசன் அண்ட் ஆர்த்தி, இளவரசன் அண்ட் அனிகா. அப்பா மாமா தானா? இல்ல, அவங்க என்னடா இங்க 2 ஃபேமிலி ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிறாங்க. சின்னாக்கள் ஒரு 5 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. சின்னாக்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்து ஒரு ஆளை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்றதால எல்லா சின்னாக்களுக்கும் கிஃப்ட் கொடுங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க. அதனால நீங்க முடிவுக்கு வரக்கூடாது, உங்களோட சைடு முடிவுக்கு வரக்கூடாது. ஒருவேளை பெரியப்பா தானோ தெரியா டிக்கெட் போட்டு வர முடியாததால வந்துருங்க. அனிகா யாரு? அனிகா அப்படி வாங்க, அக்கா கிட்ட வாங்க. அனிகா குட்டிக்கு ஒரு கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க பாப்போம், யார் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லி. கிட்ட வாங்க. இளவரசன். அப்படியா? சரி, இளவரசனுக்கு ஒரு கிஃப்ட். அண்ட் ஆர்த்திக்கு ஒரு கிஃப்ட். ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓபன் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்ல ஆறுதல் ஓபன் பண்ணுங்க நீங்க. பெரியப்பாட்ட மணி இல்லைன்னு பேச நல்லா வருதுதானே, கூட வந்துட்டுது. பெரியப்பாட்ட மணி இல்லைண்டா, அதான் டிக்கெட் போடலன்னு. ஐயோ,
சரி, உங்களுக்கு ஒரு டி ஷர்ட் வந்திருக்குது இளவரசனுக்கு. அண்ட் உங்களுக்கு என்ன இருக்கு? ஓபன் பண்ணுங்களேன். ஓபன் பண்ணி பாரு. இதெல்லாம் ஓபன் பண்ணி காட்டட்டாமன்னு சொல்லி இருக்கிறாங்க உங்களுக்கு. குட்டி, உங்களுக்கு ஒரு என்ன வந்திருக்குது? அழகான ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு. லெஹெங்கா ஒன்று அனுப்பி இருக்காங்க. ஓகேயா? ஓ, பெருசு இல்லை, உங்களுக்கு சரியா இருக்கும், உங்களுக்கு அளவா இருக்கும் லெஹெங்கா. ஓகேயா? சரி, உங்களுக்கு என்ன வந்திருக்குது? ஓகே, உங்களுக்கும் நான் நினைக்கிறேன் சல்வாரோ லெஹெங்கானோன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சல்வார் வந்திருக்கு, அழகான கவுன் ஒன்று வந்திருக்குது. சரி, யாரை அனுப்பியிருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க பாபு. வேற மாமா தான். சரி, அவங்க சைடு ஆக்கள் எல்லாரும் வந்தோன்னா மாமா தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரி, பெரியப்பாவும் இந்த தருணம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் 2 கிஃப்ட் வந்திருக்குது. இது வந்து பர்த்டே பாய்க்கு துருவுக்காக வந்திருக்குது. ஓப்பன் பண்ணுங்க பாபு. சரி, அவங்களுக்கும் ஏதோ ஒரு ட்ரெஸ் ஒன்று வந்திருக்குது. சரி, அவர் சிரிச்சிட்டார். சும்மா ஃபன் பண்ணி இருக்கிறார் டாடி. அவர் சிரிச்சிட்டார், அந்த சிரிக்கிறார், டாட் சிரிக்கிறார். சரி, யாரு ஷூ? அம்மம்மா. சரி சரி, அப்பாட செல்லம் போல இருக்கு. சரி, என்ன இருக்குது அங்க பாருங்க. தம்பிக்கு என்ன கிஃப்ட் வந்திருக்கண்டு அவரே எடுத்துட்டாரு. ஓகே, சரி, அவருக்காக செயின் ஒன்றும் காப்பும் வந்திருக்கு போல இருக்கு. அவருக்கு போட்டு விட்டுருங்க. மேக்கப் எல்லாம் போயிட்டு Who is your daddy, brother? Yeah. You know? You don't know. சரி, அழகா ஒரு செயினும் காப்பும் வந்திருக்குது. இது இன்னொரு கிஃப்ட் இருக்குது. சரி, இதுக்கு வந்து சொந்தக்காரர் இங்க நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அம்மம்மா தாத்தா இங்க நிக்கிறாங்களா? அம்மம்மா தாத்தா, சரி, அம்மம்மாவும் தாத்தாவும் உங்களோட கையாலேயே போட்டு விட்டுருங்க. இங்க பாத்து துருவ் சரி, ஓகே, அழகாக அம்மம்மாட தாத்தாட கிஃப்ட் வந்திருக்குது. அதை விட மாமாட கிஃப்ட் தான் என்று சொன்ன மாதிரி இன்றைக்கு லக்ஷன் மாமா, அபிஷா அத்தை, அகீஷ் மச்சான்ட்ட இருந்து அதுரூப் குட்டிக்காக பாருங்க அழகான ஒரு மெமரபிளான அனுப்பி. இந்த ஃப்ரேம்ல ஒரு அழகான கேர்ள் இருக்கிறாங்களே, யாரப்பா வடிவான பிள்ளை? யார் அந்த வடிவான கேர்ள் தம்பிய வச்சிருக்கிறது? அழகா இன்றைக்கு அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? இன்றைக்கு தம்பி வந்து சொல்லி இருக்காரு என்னடா, வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறபடியா நானும் இங்க வந்து நிக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டதான். ஆனா வைஃப் நிறமாசம்ன்றதால வர முடியாததால ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த சொந்த பந்தம் எல்லாரையும் பார்க்க முடியல அவனு கவலைப்பட்டேன். இந்த பிள்ளைகளுக்காவது தான் இந்த கிஃப்ட்ஸை கொடுக்கணும்னு ஆசையா அனுப்பி இருக்கிறேன். ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க உங்களோட தம்பிக்கு? ஓகே, வராதது மட்டும்தான் கவலையா இருக்கு. மற்ற அக்காவும் நிக்கிறான்னு நினைக்கிறேன். சரி, 2 அக்காக்களும் தங்களுடைய பிள்ளைகளோட வந்திருக்கிறாங்க. நான் மட்டும்தான் மிஸ்ஸிங். ஆனால் இந்த இடத்துல நான் கட்டாயம் நிற்கணும், வைஃபோட நிற்கணும்னு ஆசைப்பட்டு நான் வைஃப் 8 மாதம் ப்ரெக்னென்ட்ன்றதால வர முடியாமல் போயிட்டாமட்டு கவலைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல போறீங்க? ஏதாவது சொல்ல போறீங்களா? ஹாப்பியா? மாமா தான் அனுப்பியிருக்கார், லக்ஷன் மாமா. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க மாமாக்கு? தம்பிக்கு கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கார்.
ஓகே குட் கேர்ள். சரி இன்றைக்கு ஆசையா பிள்ளைங்க மருமகனுக்காக இந்த பரிசுகளை உங்களுடைய தம்பி அனுப்பியிருக்கிற எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக துருவ் குட்டிக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கொண்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து நின்று துருவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படிப்போம். அவருடைய மாமா அத்தை மச்சான் சார்பாக படிச்சுட்டு நாங்கள் வெளிக்கிறோம். சரியான வக்கியாக இருக்கு பாவம். ஸோ வெளிக்கிறோம். ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Dhruv. Happy birthday to you. Happy birthday. சரி இவ்வளோ நேரம் அழுக பாட்டோட நின்றுட்டு லக்ஷன் மாமா அபிஷாத்தை அஜீஷ் மச்சான் சார்பாக துருவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் போயிட்டு வரோம். எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். அவர் வாழ்க்கையில் அடைய நினைக்கிற எல்லா இலக்குகளையும் அவர் அடைஞ்சு கொள்ள கடவுள் அருள் புரிய வேணும். எல்லாருக்கும் என்னென்னு சொல்கிறேன், நாட்டில் உங்களோட சொந்த பந்தங்களோட இப்படி ஃபங்க்ஷன் செய்கிறது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இப்படியே எப்பவும் தொடரணும் என்று வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ.